இருந்திருந்தாலும் சரி, எப்பொழுதுமே நம்மை நினைவில் வைத்திருக்கிற தேவன். அவர் நம்மை நினைத்திருக்கிறார். அவர் நினைச்சு என்னங்க பண்ண முடியும்? நினைச்சா ஆசீர்வதிக்க முடியும். கர்த்தர் நம்மை நினைத்திருக்கிறார், ஆசீர்வதிப்பார். நம்ம மறக்காமல் இருப்பதற்கு அவர் என்ன பண்றாரா, உள்ளங்கையில வரைந்து வச்சிருக்கிறாரா. உன்னை என் உள்ளங்கையில் வரைந்து வைத்திருக்கிறேன், நீ என்னால் மறக்கப்படுவதில்லைன்னு சொல்லி இருக்கிறார்ல. அப்ப எப்பொழுதுமே நம்முடைய நினைவில், அதாவது நம்மை தன்னுடைய நினைவில் வைத்திருக்கிற ஒரு தேவன். அதை நினைத்து ஆண்டவருக்கு நம்ம நன்றி சொல்லணும். ஆண்டவரே, எப்பவுமே என்னை நினைவில் வச்சிருக்கிறீங்க. என் மேல ஒரு பாசம், அன்பு, கரிசனை உள்ள தேவன். என்னை ஆசீர்வதிக்கிறதற்காக என்னை நினைவில் வச்சிருக்கிறீங்க. அப்படி விசுவாசித்து ஆண்டவரை துதிச்சு பாருங்க. தேவனுடைய ஆசீர்வாதத்தை உங்களுடைய வாழ்க்கையில பார்க்க முடியும். இன்றைக்கு யாரோ என்ன மறந்துட்டாங்க, என்ன நினைக்கல், நீ வருத்தப்படுறீங்க.